ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக தேர்தல் சிறப்பு குழு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வழக்கமாக 50,000க்கு மேல் இந்த 1 கோடி ரூபாய் வரையிலான பணம் வந்து பிடிக்கப்படும் போது அது வருமான வரித்துறையினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும். வருமான வரித்துறையினர் உடனடியாக களமிறங்கி விசாரணை மேற்கொள்வார்கள். தாம்பரத்தில் வந்து பிடிக்கப்பட்ட அந்த தொகை என்பது 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தேர்தல் சிறப்பு குழு என்பது அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். வருமான வரித்துறையினர், தேர்தல் சிறப்பு குழு, அதே நேரத்தில் செலவின பார்வையாளர்கள் 3 தரப்பிலும் இந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த விசாரணையில செலவின பார்வையாளர்களுடைய அந்த அறிக்கை என்பது தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அதே நேரத்துல வருமான வரித்துறையினர் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கையை வந்து தேர்தல் ஆணையத்திற்கு நேரடியாக தெரிவிப்பார்கள். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிகள் கூட அது குறித்தான தகவல்கள் தெரிவிக்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் இது தொடர்பாக தேர்தல் சிறப்பு குழுவும் விசாரணை மேற்கொண்டு வருவதன் அடிப்படையில் செலவின பார்வையாளர்கள், வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில், அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் சிறப்பு குழுவும் தேர்தல் ஆணையம் இணைந்து இதில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இந்த பணம் யாருக்காக எடுத்து செல்லப்பட்டது, யார்கள் குறிப்பு முற்பட்டப்பட்டு பணம் அப்படிங்கிறதையெல்லாம் விசாரணையினுடைய முடிவு அவர்கள் அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் குறித்தான முடிவுகளை மேற்கொள்வார். அந்த வகையில தான் இன்று வந்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தேர்தல் சிறப்பு குழு 1 கோடி ரூபாய் மேல் பணம் வந்து பறிமுதல் செய்யப்படும் போது அது வந்து உடனடியாக தேர்தல் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் தான் தேர்தல் சிறப்பு குழுவும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விரைவில் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தி தேர்தல் ஆணையம் இது குறித்தான விவகாரத்துல இறுதி முடிவை எடுக்க உள்ளது அப்படிங்கிறது தான் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ இன்று தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.